அனைவருக்கும் காலை வணக்கம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. நன்றி. சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வேலையில் தடைகள் வரும். ஏன் அப்படின்னா, இது வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். சனி வந்து இருட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா, சரபேஸ்வரரை வணங்கலாம். அவர் வந்து பறவையும் கிடையாது, மனித பிறவியும் கிடையாது, பிறகு மூன்றும் சேர்ந்த கலவை. அதனால் நீங்கள் அவரை வணங்கும் போது எல்லாம் நடக்கும். அதே போல் ஏன் சொல்கிறாங்க தள்ளி தள்ளி இருக்கணும் அப்படின்னா, இருவருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அப்பா கிட்டேருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்றாங்க. அது ஒரு விதத்தில் நல்லதே நடக்கும். நம்ம வந்து பாசம் தொலைவாக இருந்தால் பாசம் அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட இருக்காது. அதனால் அப்படி சொல்கிறாங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் எள் தானம், கோதுமை தானம் பண்ணலாம். எள் தானம் வந்து சனிக்கிழமையில், சனி வரையில், ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம், கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள் தானம், எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி தானம் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.